மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பாணியில் தெலுங்கானாவின் கம்மம் லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. தெலுங்கானா மாநிலத்தில் மொத்தம் 17 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இத்தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 17 தொகுதிகளிலும் தற்போது வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ், எதிர்க்கட்சியான பிஆர்எஸ் மற்றும் பாஜக இடையேதான் போட்டி நிலவுகிறது. அங்கு ஓவைசியின் மஜ்லிஸ் கட்சி மற்றும் சிபிஎம் கட்சியும் களத்தில் உள்ளன. தெலுங்கானா சட்டசபை தேர்தலில் இந்திரா காந்தி ராஜ்யம் அமைப்போம் என பிரச்சாரத்தை முன்னெடுத்து வென்றது காங்கிரஸ். கடந்த 1980ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் தெலுங்கானாவின் மேடக் தொகுதியில் போட்டியிட்டார். ஆனாலும் ரேபரேலியில் வெற்றி பெற்று அதனை ராஜினாமா செய்துவிட்டு மேடக் தொகுதி எம்பியாக இருந்தார். இதனை அடுத்து 1984இல் இந்திரா காந்தி சுட்டு படுகொலை செய்யப்பட்ட போது மேடக் தொகுதி எம்பியாகவே உயிரிழந்தார். இந்த அனுதாபம் தான் இன்னமும் தெலுங்கானாவில் அலையாக ஆழப்பதிந்திருக்கிறது. தற்போது இதே பாணியில் இந்திராவின் பேத்தியும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியை தெலுங்கானாவில் களமிறக்குவது குறித்து காங்கிரஸ் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது தெலுங்கானாவின் கம்மம் லோக்சபா தொகுதியில் பிரியங்கா காந்தியை வேட்பாளராக நிறுத்துவதற்கு காங்கிரஸ் மேலிடம் தீவிரமாக பரிசீலிப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இது தொடர்பாக காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகையில், மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தென்னிந்தியாவின் கேரளா மாநிலம் வயநாடு லோக்சபா தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதே நேரத்தில் வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட உள்ளார். ராகுல் காந்தி பாணியில் வட மற்றும் தென்னிந்தியா தொகுதிகளில் பிரியங்கா காந்தியை களமிறக்கலாம் என காங்கிரஸ் திட்டம் வகுத்துள்ளது. அதாவது உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் தெலுங்கானாவின் கம்மம் லோக்சபா தொகுதிகள் இரண்டிலும் பிரியங்கா காந்தியை களமிறக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு இன்று மாலை வெளியாகக்கூடும் எனவும் தெரிகிறது.